கற்பனையாவும் சொல்றது உண்டு. திருவள்ளுவர் ஒரு பள்ளிக்கூடத்து இலக்கிய மன்ற விழாவுக்கு பேச போனாரு. பசங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. தம்பி, தாமரைப்பூவோட உயரம் என்ன? சும்மா ஒரு கேள்வி கேட்பமே பசங்களை பார்த்து ஒரு கேள்வி ஒரு கற்பனையா பேசுவாங்க. இப்படி கேட்ட உடனே ஒரு பையன் என்ன பண்ணா, அடுத்த பையனை பார்த்தான். இது நம்ம பசங்க டெக்னிக். யாராவது கேள்வி கேட்டா அடுத்த ஆளை பார்த்தான்னா அந்த கேள்வியை தூக்கி அவன் மேல போட்டாச்சுன்னு அர்த்தம். இனி அவனாச்சும் அந்த கேள்வி ஆச்சு, அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லப்பா அப்படின்னு. அந்த பையன் ரொம்ப நேர்மையான பையன். திருவள்ளுவரையே நேரா பார்த்தான். என்ன அர்த்தம்னா, உன் கேள்வி நீயே வச்சுக்கியான்னு. திருவள்ளுவர் நொந்து போயிட்டார். எங்க ஊர் பஸ்ல பிரயாணம் பண்ணியே திருவள்ளுவர் நொந்து போயிட்டாரு. இது ஏன்னா தாமரைப்பூ உயரம் என்னன்னா ஒரு பயலுக்கு தெரியாத ஒரு பையன் பார்த்தா, சொல்லாட்டி தாடி விடாதுப்பா, சொல்லாட்டி தாடி விடாதுப்பா, ஏதாவது சொல்லு. உடனே ஏஞ்சான். தாமரைப்பூவின் உயரம் 2 அடி. திருவள்ளுவர் கேட்டார், ஏன் 3 அடி இருக்காதா? வச்சுங்க. எங்க வீட்டுதா உங்க வீட்டுதா, எப்படி சௌரியம் போல வச்சுங்க. திருவள்ளுவர் கசந்து போயிட்டார். என்னடா தாமரைப்பூ 2 2 3 3 ஒரு பையன் எழுந்தான். அவன் தான் கரெக்டா போல் சொன்னான், ஐயா உங்கள் கேள்வி தவறுன்னு. திருவள்ளுவர் கேட்டார், என்னடா என் கேள்வி தவறுங்கிற, என்ன சொல்லு, அதான் உண்மையான விடை. எப்படி சொல்றேன்? தாமரைக்குன்னு உயரம் என்னங்க இருக்கு? அதுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், என்ன? தண்ணிக்கு மேல நிக்கணும்னு தெரியும். தண்ணி 5 அடி இருந்தா அதுக்கு மேல நிக்கும். தண்ணி 50 அடி போனா அதுக்கு மேல போயிடும். தண்ணி 500 அடி போனா அதுக்கு மேல போயிடும். தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம். உட்கார போனா திருவள்ளுவர் நிறுத்தினார், இறப்பா தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம் தெரிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் உன்னுடைய உயரம் என்ன? வாழ்க்கையில் உன்னுடைய உயரம் என்ன? அவன் அப்படியே நின்னான். இது உயரம்னு சொன்னா இங்க சிகரங்கள் தலை போட்டிருக்காங்களே, அதான் சிகரம்னா பீக். எல்லாத்துக்கும் ஒரு பீக் இருக்கு. என்ன பீக்னா, நம்ம ஒரு துறைக்கு போயாச்சுன்னா அந்த சிகரத்தை தொட்டாகணும். மலைக்கு மேல எண்ணாத்துக்கு ஏறுறது தத்துவம் தான் பேசக்கூடாது. ஏறிட்டே மேல போய் நில்லு, இல்லாட்டி வராது, மலை கிட்டே வராது. வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இரு. மலை கிட்ட வந்துட்டே ஏறிடு. ஒவ்வொரு ஃபீல்ட்ல ஒரு சிகரம் இருக்கு. என்ன சிகரம் இருக்கு? ஒரு நடிகர் ஒருத்தர் போறாரு, என்ன சிகரம்னு கேட்டான். அவர் என்ன பணம் கேட்கிறாரோ அதை கொடுக்கறதுக்கு என்னைக்கு ப்ரொடியூசர் தயாராகிறானோ பீக்ல இருக்கிறாரு அர்த்தம். 10 கோடி ரூபாய் கொடுத்தாதான் படத்துக்கு வருவாரு. 10 கோடி கொடுக்குறாங்க, அப்பவே ஏறி அடித்து போகும், கொடுத்துறேன். 10 கோடி ரூபாய் கொடுத்தாதான் வருவேன்னு ஒரு நடிகர் கேட்கிறாரு. அவர் டிமாண்ட் பண்ற பணத்தை ஒருத்தர் கொடுக்க தயாரா இருக்கிறாருன்னா அந்த நடிகர் பீக்ல இருக்கிறாருன்னு அர்த்தம். எங்களை மாதிரி சொற்பொழிவாளர் 10 கோடி கேட்க முடியுமா? கேட்டதான் கொடுத்துருவாங்களா? ஆனா எங்களுக்கு ஒரு பீக் இருக்கு. என்னன்னா 10 கோடி பணம் வராது. ஆனா என்றைக்கு நான் என்ன பேசுகிறேன் என்று 10 கோடி பேர் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அன்றைக்கு நான் சிகரத்தில் இருக்கிறேன். தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை நண்பர்களே, தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த சிகரத்தை தொடாமல் போகக்கூடாது. இந்த சிகரத்தை எப்படி அடையிறது? அதான் திருவள்ளுவர் கேட்கிறார், உன்னுடைய பீக், உன் சிகரம் என்ன? தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம் தெரிஞ்சு போச்சுடா உனக்கு. தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம். வாழ்க்கையில் உன்னுடைய உயரம், வாழ்க்கையில் உன்னுடைய உயரம் அவனுக்கு தெரியல. திருவள்ளுவர் முடிச்சார், தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம், வாழ்க்கையில் நம்முடைய உயரம் நம்முடைய எண்ணத்தினுடைய உயரம். எண்ணங்கள் உயர்ந்தால் வாழ்க்கை உயரும், எண்ணங்கள் தாழ்ந்தால் வாழ்க்கை தாழும். இந்த இயற்கை நியதியை கடவுளால் கூட மாற்ற முடியாது. இந்த இயற்கை நியதியை இறைவனால் கூட மாற்ற முடியாது. எண்ணங்கள் உயர்ந்தால் வாழ்க்கை உயரும், எண்ணங்கள் தாழ்ந்தால் வாழ்க்கை தாழும். எப்படி எண்ணங்கள் உயர்ந்தா வாழ்க்கை உயர்கிறது, எண்ணங்கள் தாழ்ந்தா வாழ்க்கை தாழுகிறது? வாழ்க்கை என்பதே அபிப்பிராயம் தானே, அபிப்பிராயங்கள் தானே. எண்ணங்களை பொறுத்து தானே வாழ்வில எல்லாரும் நிர்ணயிக்கப்படுகிறது. எண்ணம் தான் நம்முடைய கருத்து, எண்ணம் தான் நம்முடைய வாழ்வின் நிர்ணய சக்தி. நீங்கள் மிகப்பெரிய ஆளாக ஆக வேண்டும் என்றால் அப்படி ஆனதாக எண்ணுங்கள், ஆக வேண்டும் என்று எண்ணுங்கள். மிகச்சிறந்த ஆளாக உங்களை கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள். விழித்திருக்கிற போதே கனவு காணுங்கள். பல பேர் சொல்வார்கள் கனவு காண்பதா என்று. மறந்து விடாதீர்கள், கனவு கண்டவர்கள் தான் உலகத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். கனவு கண்டவர்கள் தான் உலகத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இந்தியா அடிமையாக இருந்தது, இந்தியா அடிமையாக இருந்தது. அப்போது பாரதி பாடினார், பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் விடுதலை விடுதலை விடுதலை. பாரதி கனவு கண்டான், இந்தியா விடுதலை பெற்றது. கனவு கண்டவர்கள் தான் உலகத்தை மாற்றி அமைத்திருக்கிறார். கனவு காணுங்கள், தைரியமாக கனவு காணுங்கள். நீங்கள் யாராக விரும்புகிறீர்கள், யாராக உயர விரும்புகிறீர்கள், யாராக மாற விரும்புகிறீர்கள், எந்த இடத்தை உலகத்தில் அடைய விரும்புகிறீர்கள், கனவு காணுங்கள். இன்றைக்கு பல பேர் கோழைகளாக
கனவு காண கூட பயப்படுகிறார்கள். கனவு காண கூட பயப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? எங்கே தங்கள் கனவு நிறைவேறாமல் போய்விடுமோ என்று கனவு காண்பதற்கே பயப்படுகிறார்கள். தவறு. நிரந்தர வெற்றிக்கான உயர்ந்த கற்பனைகளையும் கனவுகளையும் வளர்த்துக் கொண்டால்தான் உங்களால் அந்த இடத்தை அடைய முடியும். எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. நான் நியாயம் சொல்லுகிறேன். இந்த உலகத்தை பற்றி, உலகத்தின் படைப்பை பற்றி 3 மத நூல்கள் என்ன சொல்லுகின்றன? இப்படி ஒரு உலகம் இருக்கட்டும் என்ற இறைவன், இப்படி ஒரு உலகம் இருக்கட்டும் என்று இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறார். இப்படி இருக்கட்டும் என்று எண்ணுகிறார், உலகம் உண்டாகிவிட்டது. இதே கருத்தை நீங்கள் பைபிளிலும் பார்க்கலாம், திருக்குறானிலும் பார்க்கலாம். இப்படி ஒரு உலகம் இருக்கட்டும் என்று இறைவன் எண்ணுகிறார், இந்த உலகம் உண்டாகிவிட்டது என்று. இதை இந்து மத வேதங்கள் வேறு ஒரு வார்த்தையில சொல்லும், சங்கல்பம் என்று சொல்லும். சங்கல்பம் என்றால் சிறந்த கற்பனை, சங்கல்பம். சிறந்த கற்பனையிலே வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? இப்படி ஒரு பிரபஞ்சம் இருக்கட்டும் என்று இறைவன் சங்கல்பம் செய்கிறார், இந்த உலகம் உண்டாயிற்று. இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம் 3மே இது இறைவனுடைய எண்ணம் என்று சொல்லி இருக்கிறது. மறந்து விடாதீர்கள், இறைவனுடைய எண்ணத்தால் இந்த உலகம் உருவானது. உங்கள் எண்ணத்தால் உங்கள் உலகம் உருவாகும். இது இயற்கையின் நியதி. எனவே நீங்கள் யாராக ஆக விரும்புகிறீர்களோ, எந்த இடத்தை அடைய விரும்புகிறீர்களோ, எந்த நிலையை அடைய விரும்புகிறீர்களோ, அதை அடைவதாக எப்போதும் எண்ணிக்கொண்டே இருங்கள். நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. இன்னொன்று, மனிதர்கள் எங்கே சோர்வடைகிறார்கள்? அவர்களுக்கு ஒரு வகையான குழப்பம் இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது, தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. சில பேர் நினைக்கிறாங்க, நான் பிறப்பிலேயே அதிர்ஷ்டம் இல்லாதவன், என் தலையில கடவுள் அப்படி எழுதிட்டார், நான் சமயவாதி, அடிப்படையிலே பேசிக்கலி ஐ எம் a religious man. நான் சொல்லுகிறேன், விதி என்பது கூட உங்கள் எண்ணங்கள் தான். விதி என்பது கூட உங்கள் எண்ணங்கள் தான். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு விதியாக எழுதப்படுகிறது. பல பேர் சொல்றாங்க, எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. இன்னும் சாதாரணமாவே தோற்றம் கொஞ்சம் அசிங்கமா இருந்தா, கொஞ்சம் ஒரு மாதிரி விகாரமா, பார்க்க அவ்வளவு அழகா இல்லை அப்படின்னா, நமக்கு பர்சனாலிட்டியே இல்லப்பா, நம்மள யாரும் லவ் பண்ணுவோம், நம்மள யாரும் நேசிக்க மாட்டாங்க. அவங்க சொன்னாப்புல கருப்பா பிறந்துட்டாலே கூட சில பேருக்கு ஒரு தாழ்வு மனப்பாறை வந்துடும். நான் ரொம்ப கருப்பு அப்படி. என்ன பெரிய கருப்பு? இந்தியாவுடைய இதிகாச நாயகன் ராமன், அவனே கருப்பு. இந்தியாவுடைய இதிகாச நாயகன் கண்ணன், அவனே கருப்பு. கருப்பா இருக்கலாம், நிமிர்ந்து உட்காருங்க. கிருஷ்ணன் லவ் பண்ணதை விடவா இன்னொருத்த லவ் பண்ண முடியும்? கருப்பா இருந்தா எப்படின்னா, பிளாக் மணி மாதிரி அது ஒரு அட்ராக்ஷன். ஒயிட் மணியை விட பிளாக் மணிக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குல்ல. கருப்பா இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட். முதல்ல நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, நமக்கு எதை குறைன்னு எல்லாரும் சொல்றாங்களோ, இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. உங்களுக்கு எதை பிறர் குறை என்று சொல்லுகிறார்களோ அதுதான் உங்கள் பிளஸ் பாயிண்ட் என்று நினைக்க தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். உங்களுடைய குறை என்று யார் எதை வர்ணிக்கிறார்களோ அதையே உங்களுடைய பிளஸ் பாயிண்டாக நினைக்க தொடங்குங்கள். அன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய விதி எழுதப்படும். பஹ்ரைன் போய் தங்கி இருந்தேன். ஒரு தம்பதிகள் வீட்டில் தங்கி இருக்கிறேன். அவங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்னா நம்ம ஊர்ல என்ன பேச்சு பேசுவான்னு உங்களுக்கு தெரியும். நான் கேட்டேன் அவங்களே, கடைசியா குழந்தை இல்லைங்கிறது உங்களுக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைங்க. இல்ல நீங்க செயற்கையா சொல்றீங்களா, நிஜமாவே சொல்றீங்களா? அந்த அம்மா சொன்னாங்க, நாங்க பஹ்ரைன் வந்துட்டோம், இங்க தங்கி இருக்கிறோம். நம்ம இந்தியால இருந்து பல பேர் இங்க வர்றாங்க. அதுல என்ன சிக்கல்னு கேட்டா, இங்க வர்றவங்க மறுபடியும் டிக்கெட் செலவு பண்ணி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பிரசவத்துக்கு ஊருக்கு போறதுங்கிறதுலாம் அவ்வளவு சுலபம் இல்ல. இங்க வந்துட்டு அந்த பெண்கள் திருமணமாகி தாய்மை பேர் அடைகிற போது, டிக்கெட் செலவு பண்ணி இந்தியா திரும்ப முடியாத போது ரொம்ப சிரமப்படுறாங்க. நான் ஒரு பாலிசி வச்சுட்டேன். என்ன, எனக்கு குழந்தை இல்லைன்னு தெளிவா டாக்டர் தீர்மானம் பண்ணி சொல்லியாச்சு, இனிமே இல்லைன்னு ஆயிப்போச்சு. அதனால யாரெல்லாம் இங்க நம்ம இந்தியர்கள் இந்த மாதிரி குழந்தை பேருக்கு தாய்மை பேரோடு இருக்கிறாங்களோ அந்த பெண்களை எல்லாம் எங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சு, நான் தாயா இருந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுவேன். டெலிவரி வரைக்கும் எங்க வீட்டுல வச்சிருப்பேன். என் வீட்டுக்கு வருவதற்கு அவர்கள் கூச்சப்பட்டால் அவர்கள் வீட்டில் போய் சமையல்காரியாக நான் வேலை செய்வேன் சொல்லிட்டு சொன்னாங்க. அது போல 36 பிரசவங்களை என் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன். சொல்லிட்டு அந்த அம்மா முடிச்சாங்க, எனக்கு ஒரே ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தையை மட்டுமே என் குழந்தையாக நினைத்து அவர்களுக்கு பிறந்த குழந்தையை பேரன் பேத்தியாக நினைத்திருப்பேன். இப்போது எனக்கு 36 பேரன் பேத்திகள் எல்லா ஜாதியிலும் எல்லா மதத்திலும் எனக்கு இருக்கிறார்கள். எனக்கு பிள்ளை பிறக்காதது கடவுள் எனக்கு கொடுத்த வரம்.
இருந்திருந்தால் நான் ஒரே குழந்தை மீது அன்பு செலுத்தி இருப்பேன். எனக்கு இல்லாததாலே நான் இன்றைக்கு எல்லா குழந்தை மீதும் அன்பு செலுத்துகிறேன் என்றார்களே. நண்பர்களே, உங்களுக்கு எது சாபமாக விதிக்கப்பட்டதோ அதை வரமாக மாற்றிக்கொள்ள பழகுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு இனிமையுடையதாக மாறும். நான் கடவுளையே ஏமாற்றுகிறேன். எனக்கு கடவுள் ஒரு சாபத்தை கொடுத்தால் நான் வரமாக மாற்றி அந்த கடவுளை கையெடுத்து கும்பிடுவேன். நீ எனக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறாய், இதை விட பெரிய வரம் உலகத்தில் என்ன இருக்க முடியும்? எவையெல்லாம் நீ எனக்கு தந்திருக்கிறாயோ எவையும் சாபங்கள் அல்ல, அவைகளை வரங்களாக மாற்றுகிற சாமர்த்தியம் எனக்கு இருக்கிறது. ஒருவேளை என் தோட்டத்தில் முள் செடி வந்து விட்டால் நான் பயப்பட போவதில்லை. ஏன்? முள் செடியை வேலியாக்கி பயிரை உள்ளே வைக்கலாம் என்ற வித்தை எனக்கு தெரியும். எனவே முள் செடியை கொடுத்தால் கூட எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்திக் கொண்டு வேலியாக மாற்றி விடுவேன். அந்த எண்ணங்களை கொண்டு நமக்கு எவையெல்லாம் குறைகளாக விதிக்கப்பட்டதோ அவற்றை வரங்களாக மாற்ற பழகவன். வேத காலத்துல அஷ்டாவக்கரர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தாராம். வேத காலத்துல அஷ்டாவக்கரர்னா 8 கோணல் உடையவர். அவர் பிறக்கும் போதே உடம்பெல்லாம் திருகி போய் 8 கோணத்துல இருந்த அவர் உடம்பு அஷ்டாவக்கரர்னு பேர். அவர் ஒரு ராஜ சபைக்கு வர்றார், ஒரு சபைக்கு வர்றார். இந்த உலகத்தோட இயல்பு எப்படின்னா பர்சனாலிட்டியை பார்த்து முதல்ல முடிவு பண்ணும், குறைச்சு மதிப்பிடும். தோற்றத்தை வச்சு குறைச்சு மதிப்பிடும். உலகம் அவரை பார்த்து சிரிச்சுது. 8 கோண ஒட்டகத்தை விட ஜாஸ்தி. உலகம் அவரை பார்த்து சிரிக்குது. சபைக்குள்ள நுழையிறார். ராஜாவே சிரிச்சுட்டான். அங்க இருந்த வேத பண்டிதர்கள்லாம் அவரை பார்த்து இப்படி சிரிச்சுட்டாங்க. அவர் ஒண்ணு சொன்னார், நான் இங்கு அறிவாளிகளும் படித்தவர்களும் இருக்கிற சபைக்கு வந்திருப்பதாக நான் நினைத்தேன். ஆனால் வந்த பிறகு ஒரு உண்மை தெரிந்தது, இங்கு செருப்பு தைக்கிற இயல்புடையவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு. சபைக்கு கோபம் வந்துருச்சு. என்ன படிச்சவங்க சபையை எப்படி பேசுற அப்படின்னு. அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும். ஒரு விலங்கு கோணலாக போனால் கவலைப்படக்கூடியவன் செருப்பு தைக்கிற தொழிலாளி மட்டுமே. ஏனென்றால் அதன் தோலை பயன்படுத்த முடியாது என்று கோணலான விலங்குகளை பார்த்தால் இந்த தோல் பயன்படாது என்று வருத்தப்படுகிறவன் அந்த தொழிலாளி மட்டுமே. என் உடம்பு கோணலாக இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட்டால் உங்களுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? என் அறிவை மதிக்காமல் உடம்பை எடை போட்டீர்களே, உங்களை நான் வேறு எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டார். எனவே நம்முடைய தோற்றத்தை யாராவது குறைத்து சொன்னால் அதற்காக கவலைப்படக்கூடாது. ஒல்லியா பறந்துட்டேன், என் பல்லு எடுப்பா இருக்கு, என் கண்ணு கொஞ்சம் முட்டையா இருக்கு, என் நிறம் கொஞ்சம் கருப்பா இருக்கு, எனக்கு தோற்றம் ஒரு மாதிரி. தயவு செய்து இந்த எண்ணங்களை தூக்கி வெளியிலே எறியுங்கள். அது உங்கள் தவறு அல்ல. நீங்கள் கோணலாக பிறந்தீர்களா? நீங்கள் கருப்பாக பிறக்க வேண்டும் என்றே பிறந்து விட்டீர்களா? இல்லையே. அது இயற்கையில் நடந்து விட்ட ஒன்று. இதை குறித்து வருத்தப்பட வேண்டாம். அந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து ஒவ்வொரு மனிதனும் முதலில் வெளிவந்தாக வேண்டும். நமக்கு எவையெல்லாம் குறை என்று சொல்லுகிறார்களோ அவைகள் குறைகளே அல்ல என்கிற தெளிவுக்கு இரண்டாவதாக வந்தாக வேண்டும். மூன்றாவதாக ஒவ்வொரு கணத்தையும் பயன்படுத்தி எண்ணங்களை வலிமைப்படுத்தி அடைய வேண்டிய வெற்றியை நோக்கி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் ஒருபோதும் சோர்வு, தன்னம்பிக்கை குறைவு இவை வரக்கூடாது. விடாத முயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆபிரகாம் லிங்கன் ஏழ்மையிலே வளர்ந்தவர். மறந்து விடாதீர்கள். மண்வெட்டியிலே கரித்துண்டிலே எழுதி அவர் படித்தவர். அவருக்கு படிக்க வசதி இல்லை, புத்தகங்கள் வாங்க பணம் இல்லை, நோட்டு புத்தகங்கள் வாங்க பணம் இல்லை. அவர் மண்வெட்டியிலே கரித்துண்டாலை எழுதி படித்தவர் ஆபிரகாம் லிங்கன். ஒரு காலத்தில் மண்வெட்டியில் கரித்துண்டால் எழுதிய ஆபிரகாம் லிங்கன் தான் பிறகு அமெரிக்காவின் தலையெழுத்தையே எழுதுகிற ஜனாதிபதி லிங்கனாக மாறினான். ஒரு மண்வெட்டியில் எழுதியவன் ஜனாதிபதியாக மாற முடியும் என்றால் நோட்டு புத்தகத்தில் எழுதுகிற நாம் ஜனாதிபதியாக மாற முடியாதா? அதற்குரிய தெளிவும் அதற்குரிய உறுதியும் நமக்கு வந்தாக வேண்டும். இதுக்கு என்ன பேர்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எல்லாத்திலும் பாசிட்டிவா நினைக்க பழகணும். சில பேர் சொல்லுவா, அது நான் போவேன் பஸ் போயிடும், அது நம்ம ராசி அப்படி. அட இவ்வளவு பேசுறாங்களே, பகுத்தறிவை வளர்க்க வேண்டியவர்கள் கூட காலையில டிவியை திருப்பினா, மீனராசி நேயர்களே இன்று உங்களுக்கு ஆபத்தான நாள். என்கிட்ட ஒரு நாள் ஆட்சியை கொடுத்தா அப்படி சொல்றவனை எல்லாம் வாழ்நாள் முழுக்க ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ள வச்சிருக்க. ரிஷபராசி நேயர்களே இன்றைக்கு வெளியில் போக இவனே போக மாட்டான், நீங்க வேற வெளியில் போக வேண்டாம், கடன் கிடைக்காது. காலைல ரேடியோ திருப்பினா டிவியை திருப்பினா இதையா சொல்றது? ரிஷபராசி நேயர்களே அப்படின்னா வெரி சாரி. வாழ்வில் யாரையும் சோர்வடைய வைப்பதற்கு எந்த மீடியாவுக்கும் உரிமை இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.
பலகீனப்படுத்துவதற்கு இத்தகைய மீடியாக்களை பயன்படுத்த மக்களே கோழைகள். ஏற்கனவே பல பேர் கோழையா இருக்கிறான். இன்னைக்கு நாளே உனக்கு சரியில்லைன்னா என்னன்னா, எந்த நாளும் நல்ல நாள். ஏன்? நெஞ்சில் நல்ல எண்ணம் உடையவர்களுக்கு 365 நாளும் நல்ல நாள் தான்.